ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் எவ்வளோ கேட்டோம் சாரதாம்மா காவேரி அனுப்பலை, வரமாட்டா, வந்தால் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. குமரனும் நிவீனமும் எவ்வளோ போராடுறாங்க, அனுப்பி வைங்கத்துன்னு அனுப்ப மாட்டேன்றாங்க. காவேரி கையை பிடிச்சி கூப்பிட்டதும், காவேரி விடுங்க, என்ன நீங்கள் போயிட்டு வேறு வாழ்க்கையை அமைச்சிக்கங்க, விலகுனதாகவே இருக்கட்டும், நான் உயிரோடு இருக்கணும்னா தயவுசெய்து இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு விஜயோட மனசை அவ்வளோ காயப்படுத்துகிறா. இது சரியில்லை. ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்களுக்காக தான் முடிவு பண்ணுறாலே, சுயமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்றா காவேரி. சுயமான காவேரியாக தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இவள் முடிவு எடுக்கலை. எல்லாருக்காகவும் விட்டு கொடுக்குறவோ தான் புருஷனோட ஆசையை மட்டும் நிறைவேற்ற மாட்டேன்றா. எவ்வளோ ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சா எப்பவும் காவேரி மற்றவங்களுக்காக தான் முடிவு எடுக்கிறா. இது சரியில்லை. இங்கே மறுபடியும் விஜய் வம்படிக்கிறாரு. அவள் அப்படி தான் சொல்லுவா, என்ன நடந்தது சொல்லுங்கள், ஏதோ நடந்தது, அவள் இல்லைன்னா இப்படி பேச மாட்டான்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, உன் சித்தி இப்படிலாம் பேசிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோடு வீட்டுக்கு போகிற விஜய் அங்கே போய் கத்துறாரு. தாத்தாவை கூப்பிட்டு தாத்தா ஏன்டா காவேரி வரலையான்னு கேட்குறாரு. அவள் வரமாட்டா தாத்தா, இங்கேருந்து போய் என் வாழ்க்கையை நல்லா காப்பாற்றினவங்க இது போலலாம் பேசியிருக்காங்க. என் காவேரி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை தாத்தா, ஆனால் காவேரி இல்லைனா தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் பேசியிருக்கிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த இடத்துல சந்தோஷமாக சொல்ல வேண்டிய கன்சீவை என் பொண்டாட்டி என் குழந்தைய சுமந்துக்கின்னு இருக்கிறா தாத்தா, என்னை போல் அப்பா இல்லாத பிள்ளைய தான் வளர்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது தான் பாட்டி கேட்டு வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் நான் இப்படி போய் பேசிட்டேன்னு சொல்லிட்டு காவேரியை போய் மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்தில் கூட்டிக்கின்னு வர போகிறாங்க. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.